க்ரோம் போயிட்டு கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணினா உங்களுக்கு லிங்க் வரும். ஸோ அந்த லிங்கை ப்ரெஸ் பண்ணினோம் எத்தனை மொபைல் நீங்கள் வைக்கணுன்ட்டு ஆப்ஷன் வரும். டச் பண்ண வேணாம் அதில். ஸோ இப்போ 15 செகண்ட்ஸில் என் லாக்கர் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ நான் இப்போ என் ஃபோன் வைக்க போகிறேன். ஸோ லாக்கரை நான் இப்போ க்ளோஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் ஐட்டம்ஸ் 30 செகண்ட்ஸில் என் லாக்கர் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ நான் எடுத்துட்டு இங்கே நான் இதை ஓகே கொடுத்துட்டு இந்த பேஜை க்ளோஸ் பண்ண போகிறேன். கோவில் தேவஸ்தானத்தில் பக்தர்களுக்கெல்லாம் ரொம்ப சிரமமாக இருந்தது. அவ்வாவா செல்ஃபோன் எடுத்துகிட்டு போய் எப்போ தப்பி ஃபோட்டோ எடுத்து அது பெரிய ப்ராப்ளமாக இருந்தது. எவ்வளோ தான் சொன்னாலும் அவங்க வந்து ஃபோட்டோ அவங்க செல்ஃபோனை சேஃபாக வைக்கிறதுக்கு ஒரு இடம் இல்லாமல் இருந்தது. அதனால் அந்த டக்கிட் ப்ளூட்டோ இந்த கம்பெனிக்காரன் பெங்களூர்காரவா இவன் வந்து நம்மளை கான்டாக்ட் பண்ணால் அது மாதிரி டிஜிட்டல் லாக்கர்ஸ் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம், ரொம்ப சேஃப் அப்படின்ட்டு அவள் செல்ஃபோன்லேயே போட்டு அவள் செல்ஃபோன் இவ்வளோ வச்சு அவள் செல்ஃபோன் நம்பரையே கொடுத்து திறந்து எடுத்துக்கலாம். வேறு ஒருத்தராலையும் அதை திறக்க முடியாது. அது மாதிரி ஒரு பெரிய நல்ல சிஸ்டத்தை கொடுத்து இதில் வந்து ஒன்றும் ஜாஸ்தி செலவில் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கரெக்டாக வருது. இந்த கியூஆர் கோடு போட்டுட்டாக்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணிகிட்டே போனாக்க ஆட்டோமேட்டிக்காக ஒரு லாக்கர் நம்பர் வந்து அந்த லாக்கர் திறந்துடும். நம்ம செல்லை வச்சு கதவை மூடிட்டு ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும். நீங்கள் வந்து அந்த கோடை போட்டு உங்கள் செல்ஃபோன் நம்பரை போட்டால் தான் அந்த லாக்கர் திறக்கும். அதனால் வேறு ஒருத்தர் எடுக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. அதனால் இது ரொம்ப சேஃபான சிஸ்டம். காமாட்சி அம்மன் கோவிலுக்கு வரும் பக்தர்கள்லாம் ஆல்ரெடி 2-3 கோர்ட் ஆர்டர்ஸ் இருக்குது. கோவிலுக்குள்ளே செல்ஃபோனில் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்ட்டு ஹைகோர்ட் லெவலில் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது பார்த்துருக்கோம். இந்த சான்ஸ் ரொம்ப நல்லா கிடைச்சிது. அதனால் இவங்க வந்து ரொம்ப சிரமப்பட்டு ஒரு மாதமாக இங்கே காஞ்சிபுரத்தில் இருந்து இந்த சிஸ்டத்தை என்ரோல் பண்ணியிருக்காங்க. கம்பெனிக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டக்கிட் மொபைல் லாக்கர்ஸ் இந்தியாவிலே முதல் முறையாக காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலில் தான் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு அவங்க லக்கேஜ் லாக்கர்ஸ் நிறைய இடத்துல வச்சுருக்காங்க. ஆனால் மொபைல் லாக்கர்ஸ் இந்த காமாட்சி அம்மன் கோவிலில் தான் அவங்க முதல் வச்சுருக்காங்க. இது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகும். காமாட்சி அம்மன் பிரசாதம் எல்லாருக்கும் கிடைக்கும்னு பிரார்த்தனை பண்ணி பக்தர்களுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள். காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் தங்களுடைய செல்ஃபோனை இந்த லாக்கர்களில் வச்சுவிட்டு செல்ஃபோன் இல்லாமல் உள்ளே அம்பாள் தரிசனத்துக்கு போக கேட்டுக்கொள்கிறோம்.